வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் இருக்கிறாருல, அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை எடுத்திருக்கிறாரு. அது எதனால் மற்றும் ரோமன் ரெயின்ஸோடைய சாம்பியன்ஷிப்பில் ஒரு சில மாடிஃபிகேஷனோட ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதை தவிர்த்து ரோமன் ரெயின்ஸ், ப்ராக் லெஸ்னர் இவங்க எல்லாருமே ஃபேஸ் டு ஃபேஸ் ராக் வர போகிறாங்க. அண்ட் பிக் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். முதல்ல சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை நம்ம தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தியாக ரோமன் ரெயின்ஸ் மற்றும் ப்ராக் லெஸ்னரை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் மண்டே நைட்ரா ரொம்பவே நல்லா இருக்குது. காரணம் மெயின் ஈவென்ட் ரோமன் ரெயின்ஸ், ப்ராக் லெஸ்னர் ரெண்டு பேருமே நேருக்கு நேர் ரால ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு குட் நியூஸ் கிடச்சிருக்குது. இது கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ், ப்ராக் லெஸ்னர் ரசிகர்களுக்கு சந்தோஷமான செய்தியாக இருக்கும். இது ரூமர் இல்லை, இது அஃபிஷியல் செய்தி. அதையும் நிறைய பேர் புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா, அதாவது சர்வைவர் சீரீஸ்க்கு முன்னாடி நடக்கிற கடைசி மண்டே நைட்ரா, அதுக்கு ப்ராக் லெஸ்னர் மற்றும் ரோமன் ரெயின்ஸ் ரெண்டு பேரும் வராங்க அப்படிங்கிறத WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா சர்வைவர் சீரிஸ்க்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ், ப்ராக் லெஸ்னர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு செக்மெண்ட் நடக்கும், கண்டிப்பாக ஒரு வார்த்தை தகராறு ஏற்படும் அப்படிங்கிறது இதன் மூலியமாக நல்லாவே தெரியுது. இதை ஸ்மாக் டவுன்லேயும் அவங்க பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்த வாரம் ரா ஓகே, இந்த வாரம் ரா ஓகே, ரா வீக்லி வந்து வார் மாதிரி தான் இருக்குது. ஸ்மாக் டவுன் தான் போர் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ப்ராக், ரோமன் ரெயின்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஸ்மாக்டவுனுக்கு வர மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும். அதை WWE பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து வரப்போகிற மண்டே நைட்ராவில் வராருல, அது ப்ராக் லெஸ்னர் செக்மெண்ட்டோ அல்லது வந்து வார் கேம் செக்மெண்ட்டோ இருக்காது, இது பிளட் லைன் செக்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. அதாவது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜே உசோ, ஜிம்மி உசோ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குது. ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பங்குக்கும் ஆகாது, ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஆகவே ஆகாது. இப்படி ஒரு பிரச்சனைகள் இவங்களுக்குள்ளேயே போயிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து சால்வ் பண்ணணும். ரோமன் ரெயின்ஸ் அஃபிஷியலி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு, நான் வந்து என்னுடைய பிளட் லைனுக்காக தான் வந்திருக்கிறேன், என்னுடைய ஃபேமிலிக்காக தான் வந்திருக்கிறேன், உங்களுக்காகலாம் வரலன்னு சொன்னார். அதை தீர்த்து வைக்கணும். ரெண்டாவது பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்ததுனால தான் ப்ராக் லெஸ்னர் சண்டைக்கு வந்தார். இப்போ ப்ராக் லெஸ்னர் கூட பால் ஹேமன் இருக்கிறாரு, ரோமன் ரெயின்ஸ் கூட பால் ஹேமன் இல்லை. அதை பற்றியும் ஒரு பிரச்சனைக்கான பேச்சுவார்த்தை ஏற்படலாம். மேபி பால் ஹேமனுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த சிங்கிள் ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் கூட நடக்கலாம். ஏன்னா அவர் கேட்பார்ல, அன்னைக்கு அவனை விட்டுட்டு என் கூட வந்த, இன்னைக்கு என்னை விட்டுட்டு அவன் கூட போடுற, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற, எதுக்காக இந்த ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு பால் ஹேமனை பார்த்து ரோமன் ரெயின்ஸ் கேட்கலாம். அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க செக்மெண்ட் மண்டே நைட்ரால் நடக்க போது. நீங்கள் எதை எதிர்நோக்கி காத்துக்கொள்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் WWE பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ரால ப்ராக் லெஸ்னர் மற்றும் ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் டு ஃபேஸ் காட்டின செக்மெண்ட் பயங்கர வைரலாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டை பார்த்த பல மக்கள் அகெயின் ஒன் மோர் டைம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மேட்ச் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது நம்ம 2022 பார்த்தோம்ல அந்த எப்பிக் மேட்ச், அதோடைய ரீமேட்சை அகெயின் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த டைமில் எக்கச்சக்க தடவை பார்த்து போர் அடிச்சிருச்சு. ஆனால் இப்போ மீண்டும் ஒரு தடவை நடந்ததுன்னு வைங்களேன், யார் வெற்றி பெறுவான்னு கணிக்க முடியுமா? கணிக்கவே முடியாதுல்ல. அப்படி ஒரு டஃபஸ்ட் காயாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அடுத்த செய்தி சிஎம் பங்கை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பங்கேற்கும் போது அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை பற்றி சொல்லிட்டாரு. அதாவது என்னுடைய ரெஸ்லிங் கெரியர் அப்படிங்கிறது கடைசி 10 வருஷத்தில் தான் நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஏன்னா WWEல தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு 10 வருஷம் நான் எந்த ரெஸ்லிங் கம்பெனிலையும் சண்டை போடமாட்டேன்னு சொல்லிட்டு 10 வருஷம் கெரியர் வேஸ்ட்டாக போயிடுச்சு. 10 வருஷங்க. நம்ம வயசுலேருந்து 10 வருஷத்தை தூக்கி பாருங்கள், நம்ம சின்ன பையலாயிருவோம். அந்த டைமில் போன சிஎம் பங்க் தான் இப்போ வந்திருக்காரு. இந்த 10 வருஷ காலத்தில் சிஎம் பங்குக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. குறிப்பாக வயசாகிடுச்சு. இப்போ அவருக்கு 47 வயசு. இன்னும் 3 வயசில் பார்த்தீங்கன்னா 50 வயசு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போவே என்னால் முடியலை, ஸ்ட்ரென்த் இல்லை, பழைய ஸ்ட்ரென்த் இல்லை, என்னுடைய 50வது வயதில் நான் அந்த ரெஸ்லிங் கேரியரை விட்டு போயிடுவேன். எப்படி சீனாக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் மேட்ச் இருக்குதோ அதே மாதிரி எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் மேட்ச் இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து ஷூவை போட்டுட்டு சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ சிஎம் பாங்குக்கும் வயசாகிடுச்சு, நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ ஜான்சனெல்லாம் பார்த்தீங்கன்னா 47 வயசுலேயே ரிட்டையர்மெண்ட் ஆகிறாருன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அவருக்கு இன்ஜுரி இருக்குது, படம் நடிக்கணும் அப்படிங்கிற பல காரணம் இருக்குது. இதே தான் சிஎம் பாங்குக்கும். சிஎம் பாங்கும் அவருடைய ஃப்யூச்சரை பார்க்கணும். அவருக்கு லைட்
லைட்டாக ஒரு நல்ல மேட்ச் விளாட்னாலே அவருக்கு இன்ஜுரி ஆயிடுது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். டபிள்யூபிள்யூக்கு வந்து 2 தடவை இன்ஜுரி ஆகிட்டுன்னா பார்த்துக்கோங்களேன். இப்படி இன்ஜுரி மேனாட்டு இருக்கிற சிஎம் பேங்க் அவர் கண்டிப்பாக ரெகுலராக சண்டை முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதனால தான் நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. 3 வருஷம் இருப்பாராங்க. அப்படி பார்த்தா 2028 வருடம் நம்ம சிஎம் பங்க் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார் அப்படிங்கிறத இதன் மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று வந்தது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு நியூஸாக பேசியிருந்தோம். அந்த சாம்பியன்ஷிப்பை பற்றி கூட சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி டபிள்யூபிள்யூ வந்து கொஞ்சம் சாம்பியன்ஷிப் தான் உருவாக்குனாங்க. ஆனால் இந்த தடவை நிறைய சாம்பியன்ஷிப்பை உருவாக்கி செயலுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இப்போது அந்த சாம்பியன்ஷிப்பில் ஒரு சில மாடுலேஷன் பண்ணியிருக்கிறாங்களாம். பழைய சாம்பியன்ஷிப் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ட்ரைபிள்ஸ் அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப் டபிள்யூபிள்யூ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோன்ற அளவுக்கு சூப்பராக இருக்குது. பேசாமல் இப்படி ஒரு சாம்பியன்ஷிப்பை ரோமன் ரெயின்ஸ் கஸ்டமைட் பண்ணி வச்சுக்கலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இந்த தடவை உருவாக்கிற சாம்பியன்ஷிப்பில் அந்த ரெட் ஸ்ட்ரிப்பை எடுத்துட்டாங்களாம். அந்த ரெட் ஸ்ட்ரிப்பை எடுத்துகிட்டு நார்மலான டைட்டில் பிளாக் ஸ்ட்ரிப் இருக்கும்ல அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இது அந்தளவுக்கு லுக் பேஸ் நல்லா இல்லை எனக்கு. ஆக்சுவலி உள்ளே இருக்கிறதெல்லாம் ஓகே. அந்த சாம்பியன்ஷிப் அவங்க பிளாக்கில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த ரெட் ஃபார்மேட்டில் கொண்டு வந்தாங்கல்ல, அது பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்ததை காட்டிலும் அந்த சாம்பியன்ஷிப் ஒரு ராயலிட்டிக் லுக்கு காட்டுச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த ரெட் கலர் ஸ்ட்ரிப் இருக்கும்போது இருந்த அந்த ராயல்ட்டி லுக் வந்து இப்போ இல்லை. ஏதோ ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த தடவை சேலுக்காக நிறைய வந்து போட்டிருக்காங்களாம். எதுக்காக இப்படி டிசைனிங்கை மாற்றினாங்கன்னு தெரில. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக் ஸ்ட்ரிப்பை விட அந்த பழைய ரெட் ஸ்ட்ரிப்பு தான் நல்லா இருந்தது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. எனிமோன் யாராவது ஃபேன்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கிக்கோங்க. வெறும் 2 லட்ச ரூபா தான். 2 லட்ச ரூபா இருந்தால் எதாவது பிஸ்னஸ் பண்ணிடுவேன். நான்லாம் எதுக்கு யூடியூப்பில் கத்திட்டு இருக்கேன். ரோமன் ரெயின்ஸ் இந்த 2025 ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. மல்டிபிள் டைம் அதிக தடவை ரிட்டர்ன் ஆனவர் அவர் தான். மார்ச், ஜூலை, செப்டம்பர், நவம்பர்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு ஒருக்கா டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இவரை வந்து ரிட்டர்னுங்க அப்படிங்கிற பேரில் சும்மா கூட்டிகிட்டு வந்து ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி வைக்கிறானுங்க. சரி ஓகே, நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து இத்தனை தடவை ரிட்டர்ன் ஆகிருக்கிறார்ல, அதில் ஒரு சாதனையையும் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ரால ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. பிராக் லெஸ்னர் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் இவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறத இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரு, அடுத்தது யூடியூப் இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க டபிள்யூபிள்யூ அஃபிஷியல் பேஜில். டபிள்யூபிள்யூ அஃபிஷியல் பேஜ்னால் கேட்டுக்கோங்க, ட்விட்டரும் அடங்கும், இன்ஸ்டாகிராமும் அடங்கும், அது மாதிரி ஃபேஸ்புக்கும் அடங்கும். அதில் கிட்டத்தட்ட 67 மில்லியன் வியூவர்ஷிப் வந்து அடுத்த 36 மணி நேரத்தில் கிடச்சிருக்குது. அதாவது வெறும் 36 மணி நேரத்திலேயே 67 மில்லியன். 1 மில்லியன்னா 10 லட்சம் பேர் தானே. அப்போது 10 மில்லியன்னா 1 கோடி பேர். அப்போது 6 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க. உண்மையிலேயே பெரிய விஷயம் தானே. 6 கோடிக்கும் மேற்பட்டவங்க ரோமன் ரெயின்ஸும் பிராக் லெஸ்னரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறத பார்த்துருக்குறாங்க. வாவ், நம்ம ரெஸ்லிங் ஜெனரேஷன் அடுத்த லெவலில் நோக்கி போகுது போல இருக்குது. என்ன தான் ஒரு கட்டத்தில் நல்லா கொண்டு போட்டாலும் ட்ரிபிள் எச் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்டை கடந்து ராவை நல்லா கொடுத்துறாரு. இதே மாதிரி ரெகுலராக கொடுத்தா நல்லா தான் இருக்கும். சரி, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.